இன்றைக்கி நம்ம டெசிஷன் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் ஸ்ப்ரிங் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். ஸ்ப்ரிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு எலமெண்ட். யூஸ்வலாக மெக்கானிக்கல் எனர்ஜியை ஃப்ளைவீல் அண்ட் ஸ்ப்ரிங் இந்த ரெண்டு காம்பவுண்டில் மட்டும் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற ரெண்டு காம்பவுண்டில் ஒன்று தான் ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ப்ரிங்கில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக 2 டைப்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து எலிக்கல் ஸ்ப்ரிங்கும் லீவ் ஸ்ப்ரிங்கும், இதுதான் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலிக்கல் ஸ்ப்ரிங். எலிக்கல் ஸ்ப்ரிங்கை நம்ம 2 கேட்டகரியை வெயிட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஓப்பன் காயில் ஸ்ப்ரிங் அண்ட் another one is a closed coil spring. It is also called as a tension spring and a compression spring. ஸோ இந்த ரெண்டு டைப் தான் எலிக்கல் ஸ்ப்ரிங்கில் இருக்குது. யூஸ்வலாக ப்ராப்ளமும் இந்த 2 டைப்லேருந்து வரும். ஒன்று டென்ஷன் ஸ்ப்ரிங்லேருந்து வரும், கம்ப்ரெஷன் ஸ்ப்ரிங்லேருந்து வரும். ஸோ இப்போ ஒரு ஸ்ப்ரிங்கை டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம டிசைன் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா, அதில் மொத்தம் பேசிக்காக 6 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ப்ரிங் wire diameter, and second one is a mean coil diameter, and third one is a number of active coils or total number of coils, and fourth one is a solid length, and fifth one is a free length, and last one is pitch. ஸோ இந்த மாதிரி 6 பேராமீட்டர்ஸ் இருக்குது. இந்த 6 பேராமீட்டர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்கோட டிசைன் வந்து ஓவர். ஸோ ஃபஸ்ட் இந்த 6 பேராமீட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம முதல் பார்த்துருவோமே. இப்போ ஸ்ப்ரிங் ஒயர் டயாமீட்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஸ்ப்ரிங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்ப்ரிங்கில் இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஸ்ப்ரிங்கோட காயில்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இதோட டயாமீட்டருக்கு பேர் தான் வந்து ஸ்மால் டி, ஸ்ப்ரிங் ஒயர் டயாமீட்டர். அந்த இது நோட்டேஷன் வந்து ஸ்மால் டி. இப்போ ஒரு ஸ்ப்ரிங் காட்டுறோம் பாருங்கள், இது நம்ம யூஸ்வலாக பென்லலாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த பெனில் இருக்கிற ஸ்ப்ரிங் தான். இதில் இருக்கக்கூடிய இந்த சின்ன ஒயர் இருக்குது இல்லைங்களா, இதோட டயாமீட்டர் தான் வந்து இருக்கு பாருங்கள். இதோட இந்த ஒயரோட டயாமீட்டருக்கு பேர் வந்து ஸ்மால் டி, ஒயர் டயாமீட்டர். அண்ட் செகண்ட் ஒன்று இஸ் மீன் காயில் டயாமீட்டர். மீன் காயில் டயாமீட்டர்னா என்னென்னா, இப்போ ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, இந்த ஸ்ப்ரிங்கு இந்த மாதிரி இருக்கும், இதோட ஒயர் டயாமீட்டர் கம்பி இருக்கிறதால இப்படி இருக்கும். ஸோ இப்போது இதை நான் ஒரே ஒரு காயில் மட்டும் நான் எடுத்து போட்டேன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் ஒரு காயிலோட, இது வந்து டி. அண்ட் இதோட மிட் பாயிண்ட்லேருந்து இந்த சைட் இருக்க மிட் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் டயாமீட்டருக்கு பேர் வந்து கேபிட்டல் இ, அதாவது மீன் காயில் டயாமீட்டர். மீன் காயில் டயாமீட்டர். ஸோ வயர் டயாமீட்டர்ன்றது அந்த வயரோட டயாமீட்டர் ஸ்மால் டி, அண்ட் செகண்ட் மீன் காயில் டயாமீட்டர் கேபிட்டல் இ அப்படின்றது வந்து இதோட வேல்யூ. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் நம்பர் ஆஃப் காயில்ஸ். நம்பர் ஆஃப் காயில்ஸ்னால் இந்த ஸ்ப்ரிங்கில் மொத்தம் எத்தனை காயில் இருக்குது, எத்தனை கவுண்ட் இருக்குது, 1 2 3 இந்த கவுண்ட் இருக்குது இல்லைங்களா, இது கண்டுபிடிக்கணும். அண்ட் ஃபோர்த் ஒன்று சாலிட் லென்த். சாலிட் லென்த்னா என்னென்னா, இப்போ இந்த நீங்கள் ஸ்ப்ரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காயிலுக்கும் இன்னொரு காயிலுக்கும் நடுவில் கேப் இருக்குது இல்லைங்களா. நீங்கள் இந்த ஸ்ப்ரிங் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஒரு காயிலுக்கும் இன்னொரு காயிலுக்கும் நடுவில் கேப் இருக்குது. இப்போ நான் இதை கம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆக ஆரம்பிக்கும், இந்த கேப் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ ஒரு ஸ்டேஜில் இது ஃபுல்லாக கேப் மொத்தம் கம்ப்ரெஸ் ஆகி ஒரு சாலிட் மாதிரி தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு. இந்த சாலிட் மாதிரி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இது வந்து ஒரு சாலிட் மாதிரி தெரியுது, கேப்பே இல்லாமல் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதோட லென்த்தை நான் மெஷர் பண்ண எனக்கு கிடைக்கிறதுக்கு பேர் தான் வந்து சாலிட் லென்த், எல்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்எஸ் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்பர் ஆஃப் காயில்ஸையும் இந்த டயாமீட்டர் வயர் டயாமீட்டர் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைச்சிடும். சாலிட் லென்த் ஈக்குவல் டு என் இன்டூ டி, தட் இஸ் இது வந்து n வந்து டோட்டல் காயில்ஸ் இன்டூ டயாமீட்டர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது கிடைச்சிரும். அண்ட் இதில் நம்பர் ஆஃப் காயில்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம இதை 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஆக்டிவ் காயில்ஸ், இன்னொன்று வந்து டோட்டல் காயில்ஸ். ஆக்டிவ் காயில்ஸ்னால் என்னென்னா, யூஸ்வலாக நீங்கள் ஸ்ப்ரிங் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த எண்டில் ஒரு காயிலும் இந்த எண்டில் ஒரு காயிலுமே, இந்த எண்டில் ஒரு காயில் இந்த எண்டில் ஒரு காயில் வந்து சப்போர்ட்டுக்காக இருந்திருக்கும். நீங்கள் மற்றபடி இந்த பைக் ஸ்டாண்டில் இருக்கிற ஸ்ப்ரிங்கு, வேறு எங்கேயாவது ப்ராக்டிக்கலாக மெக்கானிக்கல் அப்ளிகேஷன்ஸில் இருக்கிற ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற ஒரு காயிலும் இங்கே இருக்கிற ஒரு காயில் வந்து எந்த ரோடுமே விஸ்டாண்ட் பண்ணிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ஆக்டிவ் காயில்ஸை கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அப்போ 2 நோட்டேஷன் நான் கொண்டு வரேன். ஒன்று வந்து என் அப்படின்னு ஒன்றும் என் டேஷ் அப்படின்னு ஒன்றும் நான் கொண்டு வரேன். என்னன்றது வந்து ஆக்டிவ் காயில்ஸு, என் டேஷ் அப்படின்றது வந்து டோட்டல் காயில்ஸ். ஸோ இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கிறோம். ஃபிஃப்த் ஒன்று வந்து ஃப்ரீ லென்த் இருக்குது இல்லைங்களா. ஃப்ரீ லென்த் அப்படின்னு என்னன்னா, ஒரு ஸ்ப்ரிங் இருக்குன்னா அந்த ஸ்ப்ரிங் ஆஸ் இட் இஸ் நான் இதோட லென்த்தை நான் மெஷர் பண்ணால் எனக்கு கிடைக்கிற லென்த்துக்கு பேர் தான் வந்து ஃப்ரீ லென்த்.
எந்த லோடுமே அப்ளை பண்ணாதப்போ ஸ்ப்ரிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கிறத நான் இந்த லென்த்தை மெஷர் பண்ணால் இருக்கிற லென்த்துக்கு பேர் வந்து ஃப்ரீ லென்த் அப்படின்னு பேர். அண்ட் இப்போ ஃப்ரீ லென்த்தோட வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஃப்ரீ லென்த் அப்படின்னு என்னென்னா எல்எஃப் நம்ம நோட்டேஷன் வச்சுக்கோங்களேன். எல்எஃப் ஃப்ரீ லென்த் ஈக்குவல் டு என்னவா இருக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சாலிட் லென்த்துக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லைங்களா, என் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் நோட்டேஷன் n dash into d. இதோட நான் எதை ஆட் பண்ணலாம் ஃப்ரீ லென்த் அப்படின்னா, இந்த இப்போ நான் இதை கம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ப்ரிங் இருக்குது, இந்த ஸ்ப்ரிங்கில் நான் லோடு அப்ளை பண்ணுறேன். லோடு அப்ளை பண்ணால் இது கம்ப்ரெஸ் ஆகும் இல்லைங்களா, லோடு அப்ளை பண்ணும்போது கம்ப்ரெஸ் ஆகுது. பட் நான் ரோடு அப்ளை பண்ணும்போது இது ஃபுல்லாக வந்து இந்த கேப்பே இல்லாமல் போயிடாது, கொஞ்சம் கேப் இருக்கும். இப்போ நான் இந்த லோடு வந்து ஒரு கொஞ்சம் லோடு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ இதுதான் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற ஸ்ப்ரிங் வச்சுக்கோங்களேன். இந்த ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும்போது இந்த ஸ்ப்ரிங்குக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று கேப் பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இது வந்து ஒரிஜினல் லென்த்லேருந்து கம்ப்ரெஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, அந்த கம்ப்ரெஷனுக்கு பேர் வந்து டிஃப்ளெக்ஷன். நான் ஒய் ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் வந்து இந்த கேப்பை நான் ஆட் பண்ணணும். எந்த கேப்புனா இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 0.15% ஆஃப் ஒய். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. n dash into d plus y plus 0.15 into y. இந்த yன்றது வந்து டிஃப்ளெக்ஷன், எவ்வளோ கம்ப்ரெஸ் ஆகிருக்கு, இனிஷியல் லென்த்லேருந்து எவ்வளோ கம்ப்ரெஸ் ஆகிருக்கு. இப்போ இதுதான் ஒரு ஸ்ப்ரிங் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இனிஷியலாக இருக்கிற ஸ்ப்ரிங் எல்எஃப் ஃப்ரீ லென்த். நான் லோடு கொடுத்தோடனே இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இது வந்து y. இப்போ இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, இதையும் நான் சேர்த்தா தான் எனக்கு ஃப்ரீ லென்த் கிடைக்கும். ஏன்னா சாலிட் லென்த் பார்த்தீங்கன்னா இது வந்துடும் சாலிட் லென்த். இது வந்து எல்எஸ்ஸு. ஸோ எல்எஸ் ப்ளஸ் இந்த ஒய் அண்ட் இந்த டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ வந்து 0.15% ஆஃப் எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்த்துருவோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, helical compression spring made up of a circular wire is subjected to an axial force which varies from 2.5 kN to 3.5 kN. ஸோ ஒரு ஸ்ப்ரிங்கில் இந்த லோடு அப்ளை பண்ணுறாங்க. 2.5லேருந்து 3.5 வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த ரேஞ்சில் இருக்கும்போது டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் ஷுட் பி அப்ராக்சிமேட்லி 5 mm. எப்போன்னா இந்த ஸ்ப்ரிங்கில் இருக்கிற லோடு வந்து 2.5 kN 5 mm இன்க்ரீஸ் 3.5 kN இன்க்ரீஸ் ஆகிற அந்த கேப்பில் எவ்வளோ உங்களுக்கு ஸ்ப்ரிங் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா 5 mm டிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் கேன் பி டேக்கன் as 5. ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் அப்படின்றது என்னென்னா, அந்த மீன் காயில் டயாமீட்டர் கேபிட்டல் டிக்கும் ஸ்மால் டிக்கு இருக்கிற ரேஷியோ தான் வந்து ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ். இது வந்து 5 கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கொயர் அண்ட் கிரவுண்ட் இந்த எண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த எண்டு வந்து ஸ்கொயர் அண்ட் கிரவுண்ட் எண்ட் இருக்குது. அந்த எண்டு வந்து மொத்தம் 3 எண்டு இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். The spring is made up of a flat and the material name mention பண்ணியிருக்காங்க. And ultimate tensile strength of a spring is 1050 Newton per millimeter square. And modulus of rigidity 81,370 Newton per millimeter square. Permissible shear stress of the spring wire should be taken as 50% of ultimate strength. அதாவது shear stress ஸ்ப்ரிங்கில் ஆக்ட் ஆகிற ஷேர் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா, அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து 50% இருக்கும்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம டிசைன் பண்ண சொல்கிறது மட்டும் இல்லாமல் கூட என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, வயர் டயாமீட்டர் நம்ம டிசைன்லேயே கண்டுபிடிச்சிருவோம். இதை வயர் டயாமீட்டர், மீன் காயில் டயாமீட்டர், நம்பர் ஆஃப் ஆக்டிவ் காயில்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் காயில்ஸ், சாலிட் லென்த் ஆஃப் அ ஸ்ப்ரிங், ஃப்ரீ லென்த் ஆஃப் அ ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ப்ரிங் ரேட். ஸ்ப்ரிங் ரேட்ன்றது என்னென்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் பேர் தான் ஸ்ப்ரிங் ரேட். அதில் வந்து 2 ஸ்டிஃப்னஸ் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஆக்சுவலாக ஸ்டிஃப்னஸ், எவ்வளோ வேல்யூ தேவை, ரெக்கார்ட் ஸ்டிஃப்னஸ், இந்த மாதிரி 7 டேட்டா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லோட் கொடுத்துருக்காங்க. 2 லோடு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ P1 வந்து நான் 2.5 kN அண்ட் P2 வந்து 3.5 kN எடுத்துருக்கேன். இது கிவன் டேட்டா முதல்ல எழுதிடுவோம். P1 வந்து 2.5 kN அண்ட் P2 வந்து 3.5 kN. இந்த ரேஞ்சில் வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து Y 5 mm. 3.5 2.5 3.5 இன்க்ரீஸ் ஆகிற ரேஞ்சில் வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து 5 mm இருக்குது. அண்ட் இதோட ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் C வந்து 5, அதாவது D/D. வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் சிக்மா U வந்து 1050 Newton per millimeter square. And then modulus of rigidity G 81,370 Newton per millimeter square. Then permissible stress of the spring wire should be taken as 50% of ultimate tensile strength. So sigma அப்படிங்கிறது என்ன, permissible shear stress should be taken as 50% of ultimate tensile strength. அதாவது tau SR tau max
வந்து 50% ஆஃப் சிக்மா யூ, தட் இஸ் 0.5 டைம்ஸ் ஆஃப் சிக்மா யூ. 0.5 இன்ட்டு 1050. இது வந்து டவ்வோட வேல்யூ. ஸோ இதுதான் வந்து கிவன் டேட்டா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஒயர் டயாமீட்டர் நமக்கு கேட்டிருக்காங்க. ஒயர் டயாமீட்டர் ஸ்மால் டி. ஸோ ஒயர் டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.100 இருக்குது. அந்த ஃபார்முலா எடுத்து போனோம்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.100 tau equal to ks into 8pd divided by pi d cube இருக்குது. அண்ட் that is also equal to ks into 8pc divided by pi d square இருக்குது. கேபிட்டல் டி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். சி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா எடுப்போம். கேஎஸ் இன்ட்டு 8pc divided by pi d square. கேஎஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா, கேஎஸ் அப்படின்றத வந்து நம்ம இங்கே கீழே இருக்கிற இந்த கிராஃபில் இருந்தும் நம்ம எடுக்கலாம். இந்த கிராஃப் இருக்கு இல்லைங்களா, இந்த கிராஃபில் இந்த கிராஃப் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சி அண்ட் கேஎஸோட வேல்யூ, சியோட வேல்யூ 6 இருக்கு இல்லைங்களா, சியோட வேல்யூ 6 நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ 6க்கு நேராக என்ன இருக்குன்னா 1.2க்கும் 1.3க்கு நடுவில் வரதால 1.25 வரும் கேஎஸோட. இதுலேருந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதோட ஃபார்முலா என்னன்னா, கேஎஸோட ஃபார்முலா வந்து கேஎஸ் ஈக்குவல் டு 4c minus 1 divided by 4c minus 4 plus 0.615 divided by c. c நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணி எடுக்கலாம், இல்லை இந்த கிராஃபில் இருந்தும் நம்ம எடுத்துக்கலாம். சியோட வேல்யூவை சி 6க்கு நேராக இருக்கிற அந்த 1.25 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நமக்கு tau ஈக்குவல் டு கேஎஸ் 8pc divided by pi d square. இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஒயர் டயாமீட்டருக்கு எடுத்துருக்கோம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.100 இருக்குது. இந்த புக்கில் எடுத்தாச்சு. இப்போ நமக்கு இதுக்கு டவு வந்து கொஷினில் கொடுத்துட்டாங்க. அண்ட் கேஎஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கேஎஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்முலாவில் போகிறதுனா 4c minus 1 divided by 4c minus 4 plus 0.615 divided by c. இது போட்டிங்க. சிக்கு வந்து 5 கொடுத்துருந்தாங்க. ஸோ கேஎஸோட வேல்யூ வந்து 4 into 5 minus 1 divided by 4 into 5 minus 4 plus 0.615 divided by 5. ஸோ இது கேஎஸ் நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துருக்கும் அப்படின்னா 1.31 வருது. இப்போ கேஎஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இருக்கிற லோடில் இப்போ வந்து நமக்கு 2 லோடு கொடுத்துருக்காங்க இல்லையா. என்னென்ன லோடு 2.5 kN இருக்குது, 3.5 kN இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டயாமீட்டர் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது டயாமீட்டருக்கு யூஸ் பண்ண வேண்டிய லோடு வந்து மேக்ஸிமம் லோடு தான். எத்தனை லோடு கொடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் டயாமீட்டருக்கு போடும்போது மேக்ஸிமம் லோடு தான் போடணும். அப்போ மேக்ஸிமம் லோடோட வேல்யூ வந்து எவ்வளோன்னா 3.5 kN நமக்கு மேக்ஸிமம் லோடு கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு ஃபார்முலா டவ்வோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். டவ்வோட வேல்யூ வந்து இது வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 525 வரும், 0.5. ஸோ 525 ஈக்குவல் டு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறேன். 525 equal to ks வந்து 1.31 into 8. பியோட வேல்யூ சொன்ன 3.5 kN டென் பவர் 3 நான் போட்டுறேன். 10 பவர் 3 சி வந்து 5 டிவைடட் பை 5d ஸ்கொயர். ஸோ டயாமீட்டர் மட்டும் தான் அன்னோன் வேல்யூ. ஸோ இது டயாமீட்டர் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 10.54 mm. ஸோ இதை ரவுண்ட் அப் பண்ணால் எனக்கு 11 mm. டயாமீட்டர் வந்து 11 mm கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் டி மீன் காயில் டயாமீட்டர் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. மீன் காயில் டயாமீட்டர் கேபிட்டல் டியோட வேல்யூ வந்து சி இன்டூ டி, தட் இஸ் சி ஈக்குவல் டு டி பை டி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இல்லைனாலும் உங்களுக்கு டேட்டா புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் சி ஈக்குவல் டு கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டின்னு இருக்கு இல்லைங்களா. அப்போ c equal to d by d. அப்போ d ஓட வேல்யூ c into d, that is 5 into 11, you will get 55 mm. Number of active coils, third one. ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, எப்படி எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம், டிஃப்ளெக்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க டேட்டா புக்கில். ஸோ டிஃப்ளெக்ஷன் y equal to 8pd cube n divided by gd power 4. அப்படி இல்லைனா 8pc cube n divided by gd. இதில் இதையும் போடலாம், இதையும் போடலாம். நமக்கு சி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ y equal to 8pc cube n divided by gd. y equal to 8pc cube n divided by g into d. இது வந்து எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னா பேஜ் நம்பர் 7.100 இந்த பேஜ் நம்பரில் இருக்குது. இப்போ நான் இதில் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ நான் எது போடுறது, பி வேல்யூ நான் எது போடுறது அப்படின்ற கன்ஃபியூஷன். ஏன்னா உங்களுக்கு 2 பி இருக்குது, டிஃப்ளெக்ஷன் 5 mm கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ இதில் என்ன கிளியராக கொடுத்துருந்தாங்கன்னா, லோட் வந்து
3.5 kilonewtonலேருந்து 2.5லேருந்து 3.5 இன்க்ரீஸ் ஆகிற கேப்பில் தான் உங்களுக்கு நம்ம 5 mm டிஃப்ளெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ நான் 5 mm போடுறேன் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் லோட் வேல்யூ தான் நான் போடணும். அதுதான் கான்செப்ட். இப்போ நான் 5 mm தெரியல, 5 mm போடுறேன் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் லோட் வேல்யூ போடணும். இல்லை நான் 3.5 போடுறேன்னா அதோட கரஸ்பாண்டிங் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ போடணும். இப்போது இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 5 mm டிஃப்ளெக்ஷன் கிரியேட் பண்ணுறது வந்து 1 kN தான். அப்போ நம்ம அங்கே 5 mm போடுறோம் அப்படின்னா 5 = 8 × 1 × 10⁻3. இந்த P வந்து இந்த டிஃப்ரென்ஸ், தட் இஸ் இது 3.5க்கும் 2.5 டிஃப்ரென்ஸ் போடணும். இல்லை அப்படின்னா 3.5 டிஃப்ளெக்ஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம போடணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பண்ணி பார்ப்போம். ஸோ 8 × 1 × 10⁻3, சியோட வேல்யூ 5³ × n டிவைடட் பை g வந்து 81370 இன்ட்டு டயாமீட்டர் 11. ஸோ இதில் நம்ம போட்டோம் அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து கால்குலேட்டர் போட்டிங்கன்னா 4.475 வந்துருக்கு. ஸோ இதை ரவுண்ட் அப் பண்ணோம் அப்படின்னா 5 turns. இப்போது இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் காயில்ஸ் கண்டுபிடிக்கணும். அது நோட்டேஷன் நான் n' வச்சுருக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் காயில்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அது டேட்டா புக்கில் வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் லென்த் ஆஃப் த ஸ்ப்ரிங், இதில் வந்து ப்ளைன் எண்டாக இருந்துச்சுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் காயில்ஸ் வந்து எண்ணே தான், அது மாறாது. ப்ளைன் அண்ட் கிரவுண்ட் எண்டாக இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் காயில்ஸும் அது எண்ணே தான், மாறாது. ஸ்கொயர் எண்டாக இருந்தால் n+2, ஸ்கொயர் அண்ட் கிரவுண்ட் எண்டாக இருந்தால் n+2. நம்ம கொஷின்லேயே கிளியராக கொடுத்துருந்தாங்க ஸ்கொயர் அண்ட் கிரவுண்ட் எண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம n+2 எடுக்கிறோம். ஸோ கொஷினில் எதுவுமே கொடுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷினில் எதுவுமே கொடுக்கலாம் நம்ம தான் அசியூம் பண்ணணும். ஏன்னா நம்ம யூஸ்வலாக இதோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கொயர் எண்டாக இருந்தால் எப்படி இருக்கும், ஸ்கொயர் அண்ட் கிரவுண்ட் எண்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ஸ்ப்ரிங்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே ஸ்கொயர் அண்ட் கிரவுண்ட் எண்டு தான் நமக்கு வர்றது. ஸோ நம்ம கொஷினில் வந்து ஸ்கொயர் எந்த எண்டுன்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஸ்கொயர் அண்ட் கிரவுண்ட் எண்டு நம்ம அசியூம் பண்ணி n' = n+2 நம்ம அசியூம் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும், n' = n+2, that is 5 + 2 7 turns. Assume so far square and ground end. ஸோ இது முடிஞ்சதும் ஒரிஜினல் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். எந்த ஃபார்முலானா சேம் ஃபார்முலா இதை யூஸ் பண்ணி. ஸோ y = 8pc³ n டிவைடட் பை g இன்ட்டு d. அதாவது நம்ம டோட்டல் லோட் எவ்வளோ போட்டிருக்கோம்னா 3.5 kN போட்டிருக்கோம் இல்லைங்களா. இந்த 3.5 kN எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ y = 8 × 3.5 × 10⁻3 அண்ட் சியோட வேல்யூ வந்து 5 அண்ட் n வந்து 5 டிவைடட் பை 81370 இன்ட்டு டயாமீட்டர் வந்து 11. இது போட்டோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னா 19.55 mm வருது கால்குலேட்டரில் ஒய் அப்படின்றது. ஸோ இது முடிஞ்சதும் 6 வந்து சாலிட் லென்த். LS = n' × d. n' வேல்யூ வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் 7. ஸோ 7 × 11 will get 77 mm. And 7th one is free length. LF = LS plus solid length plus deflection plus 0.15 times of y. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீ லென்த் அப்படின்றது வந்து சாலிட் லென்த் ப்ளஸ் y + 0.15% ஆஃப் தட் இஸ் 15% ஆஃப் y. ஸோ அப்போ நமக்கு என்ன வந்திருக்கும் 77 ப்ளஸ் டிஃப்ளெக்ஷன் 19.55 ப்ளஸ் 0.15 இன்ட்டு 19.55. இதோட வேல்யூ 99.48. ஒன்று வந்து பிச்சுக்கு ஃபார்முலா வந்து LF டிவைடட் பை n' - 1. ஸோ பிச் அப்படின்றது LF, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுருந்தாங்க, டேட்டா புக்கில் இருக்காது. LF டிவைடட் பை n' - 1. LFன்றது ஃப்ரீ லென்த்தோட வேல்யூ நமக்கு எவ்வளோ வந்துச்சு 99.48 mm டிவைடட் பை n' ஓட வேல்யூ வந்து I think we got 7, right? 7 - 1. So yeah, 7 - 1 we are getting 16.57 mm. That is pitch. And last one is a
ஸ்ப்ரிங் ரேட். வந்து ஸ்ப்ரிங் ரேட் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸ்ப்ரிங் ரேட் அப்படின்றது வந்து ரெண்டு கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஆக்சுவல் அண்ட் செகண்ட் ஒன்று வந்து ரெக்கார்டு. ஆக்சுவலுக்கு நமக்கு தெரியும் ஸ்ப்ரிங் ரேட் அப்படின்னு ஸ்டிஃப்னஸ் சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது நோட்டேஷன் வந்து க்யூன்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ க்யூ அப்படின்றது லோட் டிவைடட் பை டிஃப்ளெக்ஷன். லோடு வந்து நமக்கு எவ்வளோ மேக்ஸிமம் லோடு 3.5 × 10⁻³ அதோட கரஸ்பாண்டிங் டிஃப்ளெக்ஷன் வந்து 19.55 இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ 19.5. ஸோ இதோட வேல்யூ வந்து 179.028 Nm/mm Q. இது வந்து ஆக்சுவல். ரெக்கார்ட்னா ரெக்கார்டு அதில் எவ்வளோ இருக்கணும், ரெக்கார்டு ஸ்டிஃப்னஸ் இது வந்து டேட்டா புக்லேயே ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு. ஸோ Q = GD⁴/8D³ ஆர் GD × 8C³n. ஸோ ரெண்டு ஃபார்முலா இருக்குது. இதில் நமக்கு எதுக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். எதுக்கு என்னென்று இருக்கோ அந்த ஃபார்முலா வச்சு போடலாம். ஸோ Q = GD/8C³n. ஸோ ஜியோட வேல்யூ 81370 இன்ட்டு டயாமீட்டர் வந்து 11 mm, 8 × 5³ இன்ட்டு என்னோட வேல்யூ 5. ஸோ வி ஆர் கெட்டிங் 179.014 Nm/mm. இது வந்து ரெக்கார்ட் வேல்யூ. இது வந்து ஆக்சுவல் ஸ்டிஃப்னஸ் வேல்யூ. ஸோ இவ்வளோ தான் ஒரு ஸ்ப்ரிங் ஒரு டிசைன். ஸோ ஒரு கொஷனில் டிசைன் த ஸ்ப்ரிங் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதோட ஃப்ரீ லென்த் கண்டுபிடிக்கணும், சாலிட் லென்த் கண்டுபிடிக்கணும், டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும், மீன் காயில் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும், பிச் கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் காயில், ஃபேக்ட் டிஃபரன்ஸ் இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ப்ராப்ளம் முடிஞ்சுது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளமுக்குமே சேம் ப்ரொசீஜர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த இடத்துல மட்டும் சேஞ்சஸ் இருக்கணும், அந்த லோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லோட் இனிஷியலாக ஆரம்பிக்கிற அந்த லோட் வேல்யூஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக எடுத்து போட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் எல்லாமே சிமிலர் ப்ராப்ளம்ஸ் தான். நம்ம இதுக்கப்புறம் இன்னொரு டுட்டோரியல் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம்.